ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி 14ஆம் தேதி முதல் புரட்டாசி 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த 30 நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள், செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 7/9/2025 பௌர்ணமி திதி, 21/9/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசிக்கு 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் ராசியில் 15 நாட்கள் இருக்கிறார். சூப்பருங்க. லட்சுமி கடாட்சம் ராசியில் இருக்கிறது. லட்சுமி கடாட்சம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் லட்சுமி தாண்டவம் ஆடக்கூடிய மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். பல வகையில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நிலை, பொருளாதார மேன்மை இருக்குது. 2 சூரியன் 15 நாள் ஆரம்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 3ஆம் இடம் போயிடுறார். இருந்த போதிலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கும் ஒரு ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதாவது நேரம் நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு எடுபடும். அது மேடை பேச்சாக இருக்கலாம், இல்லை வழக்கறிஞர் கோர்ட்டில் பேசக்கூடிய வழக்கறிஞருடைய பேச்சாக இருக்கலாம், இல்லை வகுப்பில் பேசக்கூடிய ஆசிரியருடைய பேச்சாக இருக்கலாம், இல்லை ஜோதிட அன்பர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொல் வெல்லும் உங்களுக்கு. அதனால் உங்களை பொறுத்தவரை பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 12ல் இருந்தாலும் 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் வீட்டில் செவ்வாயே 22 நாள் அதிகபட்சமாக இருக்கார். அவர் பாருங்கள், உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவர் 4ல் இருக்கார். அப்படின்னா வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி அவர் 10ஆம் இடத்தை 10க்குடையவன் 10 பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்போ தொழில் உத்தியோகம் வளர்ச்சி அடைய போகிறது. தொழில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழல். குரு பார்த்தா கோடி நன்மை மாதிரி அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்த்தாருன்னா அந்த தொழில் தொழிலுக்கு அதிபதி இல்லையா உங்களுக்கு 10க்குடையவன். அப்போது அந்த செவ்வாய் பார்க்குறான்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை. சூரியனும் நல்லா இருக்கார். IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவு, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ரசாயன துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது இந்த கெமிக்கல்ஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மெடிக்கல், அதாவது மருந்து கம்பெனிங்க, அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட இப்போ அற்புதமான நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, புதுசாக வேலைக்கு ஒரு காவல்துறைக்கோ ஒரு தீயணைப்புத்துறைக்கோ இல்லை இராணுவத்துறைக்கோ முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 10க்குடையவன் 10 பார்க்குறார். அற்புதமான அமைப்பு.
உங்கள் ஜாதகமும் கோயின்சைட் ஆகுது, இந்த கோச்சாரமும் நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகிடும். காவல்துறை, இராணுவத்துறை போன்ற இப்போ இதில் கவர்மெண்ட்டில் பதவி உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சூரியன் இருக்குது. இப்போ கேது ஃபுல்லாகவே இருக்கார் மாதம் முழுதும், சூரியன் 15 நாள் இருக்கார். அதனால் வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது ஒரு சிலருக்கு வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும், ஒரு சிலருக்கு கெடுதலும் நடக்கலாம். ஏன்னா கேது இருக்கார். அதனால் பார்த்து பேசுங்க. மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களே அதை தீர்த்துக்குங்க. அடுத்தவங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு 3வது மனுஷால வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு இது பண்ணாதீங்க, அது பெரிய பிரச்சனைகளை முடியும். மற்றபடி உங்களுக்கு செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இதை தாண்டி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், தொழில் அமைஞ்சு ஏதோ காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களுக்கு எதாவது கோர்ட்டில் கேஸ் எதாவது நிலுவையில் ரொம்ப நாளாக இருக்குன்னா இப்போ சட்டுப்பட்டு இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டே வந்துடும், தீர்ப்பு வந்துடும். தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக வரும். மற்றபடி இந்த ராகு 8ல் இருக்கிறது கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அதுலேயே குறிப்பாக சில பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, அரசுக்கு எதிரான ஒரு நிலையில் சில பேர் செய்வாங்க. அவங்கெல்லாம் கூட எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லை நம்மளே நேர்மையாக இருக்க கூட சில நேரத்தில் அவங்களுக்கு சறுக்கல் ஏற்படும். கேஷ் டீலிங் இருப்பாங்க, கேஷ் எப்படியோ மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது பொறுப்பு நம்ம தானே ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, சில வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணி அது உங்கள் பேரில் வந்துடும். இல்லை நீங்களே தவறி விட்டுட்டு கட்சியில் உங்களுக்கு கெட்ட பேர் வரலாம். இவ்வளோ நாள் பேர் எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. பொருட்கள் கூட களவாடப்படலாம், மற்றவங்களால் எடுத்துகிட்டு போகலாம், நீங்களே கூட மிஸ் பண்ணலாம். ஆனால் குரு பார்க்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இது அப்படி மிஸ் ஆன பொருள் திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, அது எஸ்கேபிசம். போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறதால கொஞ்சம் 8ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்பவும் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதால எடுக்கின்ற காரியங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் தான். நிச்சயமாக சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் பார்த்தீங்கன்னா 9க்குடையவன் 12ல் இருக்கார் குரு. அப்போ 12ஆம் வீட்டில் குரு இருக்கார் அப்படின்னா 9க்குடையவன் இருக்காருன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெளிநாடு உயர்கல்விக்காக போனாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, கண்டிப்பாக போகலாம். சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு நிலை. இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு மாதிரி வெளிநாடு போக போகிறோம், வெளி மாநிலம் போக போகிறோம், போயிட்டு வாங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். எது எப்படி இருந்த போதிலும் குரு பகவான் 12ல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ சொந்த தொழில் பண்ணுறவங்க, ஏன் நீங்கள் 2 வீலரில் பொருள் எடுத்து போய் விற்கிறவங்க,
வீதி வீதியாக எடுத்து போய் விற்பாங்க, தெருவோரத்தில் வச்சு விற்பாங்க வியாபாரிகள். இவங்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து நல்ல ஸ்மூத்தாக வியாபாரம் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. 10 குடைவன் 10 பார்க்குறாருங்க, ஒன்றும் குறை கிடையாது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ல் செவ்வாய் இருக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சமடைகிறார். அப்போது அந்த 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக பணியாற்றக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு 6, 7, 8 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் இந்த கடகராசிக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல பலனையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. இல்லை வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், காலி மனை வாங்கலாம், இல்லைன்னா ஃப்ளாட்டே வாங்கலாம், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 8ஆம் இடத்துல ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறது பயம் இல்லை. இன்னும் ரொம்ப பயந்துடாதீங்க. அஷ்டமத்து அதாவது 8ல் சனி இருப்பதாக ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். இந்த 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.